இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல எப்படி வந்து ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்றது, செல்ஸ் ப்ரொடெக்ட் பண்றது, ஒர்க் புக்கே எப்படி இந்த ப்ரொடெக்ஷன்ன்ற ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். இப்போ வந்து நார்மலா நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு செல்லை எடுத்துட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மட் செல் போறோம். இங்க வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்ற டேப் நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்க பார்த்தோம்னா லாக்டுன்றது டிக்ல இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதை போல செஞ்சாலும் பார்த்தோம்னா எல்லாமே வந்து லாக்டுல தான் இருக்கும். இப்போ லாக்ல இருக்கு. இப்போ வந்து ஒரு ஷீட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது? இப்போ இந்த இடத்த ஷீட்னு இருக்கு. இங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ரொடெக்ட் ஷீட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இடத்த நமக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்ட் கேட்கும்போது கீழே பார்த்தோம்னா அலோ ஆல் யூசர்ஸ் ஆஃப் திஸ் ஒர்க் ஷீட் டு. நம்ம வந்து சில கண்டிஷன்ஸ் வச்சு கூட நம்ம பாஸ்வேர்ட் போடலாம். செல்ல வந்து ஆட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அதை போல சில கண்டிஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு கூட நம்ம போடலாம். நான் வந்து ஜஸ்ட் அப்படியே நார்மலா போடுறேன். 1 2 3 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ரீஎன்டர் பண்ண சொல்லுது. என்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்றேன். என்னால் எடிட் பண்ண முடியல. வந்து ஃபுல்லாவே வந்து இந்த ஷீட் ஃபுல்லாவே நமக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்றேன், எடிட் பண்ண முடியல. கிளிக் பண்றேன், எடிட் பண்ண முடியல. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. மேல பார்த்தோம்னா கூட நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து மறைஞ்சிடுது. நம்ம வந்து கிளிக் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து வந்துடுது. இது வந்து ஷீட் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்றது. இதே ஷீட் ப்ரொடெக்ட் பண்றது இந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு பண்ற ஆப்ஷனும் இருக்கு. இன்னும் சில ஆப்ஷன் இருக்கு. அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அன்ப்ரொடெக்ட் பண்றேன். அன்ப்ரொடெக்ட் பண்ணிட்டு 1 2 3 கொடுத்தோன்னே இப்போ அன்ப்ரொடெக்ட் ஆயிடுது. நமக்கு எல்லாமே வந்துடுது. நம்ம இப்போ எடிட் பண்ற ஆப்ஷன்லாம் வந்துடுது. வேற இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா இந்த இடத்த ஃபார்மட் அப்படின்ற டேப் இருக்கு ஹோம்ல. இந்த ஃபார்மட் டேப் கொடுத்தோம்னா இந்த இடத்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. ப்ரொடெக்ட் ஷீட் அப்படின்னு கொடுத்தோம்னாலும் நமக்கு இந்த இடத்த த சேம் டேப் நமக்கு ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரிவ்யூன்ற இடத்துல போயிட்டு ப்ரொடெக்ட் ஷீட் இருக்கு. இதை கொடுத்தாலும் நமக்கு ப்ரொடெக்ட் ஷீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் போறோம். ஃபைல் போயிட்டு இந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் ஒர்க் புக் இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தாலும் நமக்கு இங்க ப்ரொடெக்ட் கரண்ட் ஷீட் அப்படின்னு இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணாலும் இந்த சேம் தான் வரும். இங்க கீழே பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை வச்சு கூட நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டேபிளை மட்டும் வந்து எடிட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணணும். அப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேபிளை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல் போறோம். ஃபார்மட் செல் போயிட்டு லாக்டு இந்த லாக் டிக்கை எடுத்துட்டு ஓகே கொடுத்துரும். ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஷீட்டை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ரொடெக்ட் கொடுத்துட்டு 1 2 3 1 2 3 இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த எம்டி செல்லை நான் செலக்ட் பண்றேன். என்னால எடிட் பண்ண முடியல. ஹோம் போறேன். மேல பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. இந்த இடத்த போறேன், எடிட் பண்ண முடியல. ஆனால் இந்த டேப்ல போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா எடிட் பண்ண முடியுது. ஓகேவா? இந்த டேப்ல போயிட்டு நான் இதை கிளிக் பண்றேன், எடிட் பண்ண முடியுது என்னால. இதை மட்டும் நான் வந்து அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்போ யாராவது வந்து இந்த ஷீட் ஓபன் பண்ணா இந்த டேபிள்ல இருக்கிறத மட்டும் தான் அவங்களால எடிட் பண்ண முடியும். மற்றபடி இன்சர்ட் பண்றதோ இங்க பார்த்தோம்னா நமக்கு இன்சர்ட் பண்றது, டெலீட் பண்றது எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. ஜஸ்ட் இது மட்டும் தான் நமக்கு எடிட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த டேபிளை மட்டும் லாக் பண்ணிட்டு மற்ற எல்லா செல்லுமே வந்து எடிட் பண்ற மாதிரி எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஜஸ்ட் இந்த கார்னர்ல போயிட்டு நம்ம கிளிக் பண்ணோடனே என்டையர் ஷீட்டுமே செலக்ட் ஆயிடும். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல் போயிட்டு லாக்ட நம்ம எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா எல்லாமே வந்து லாக்ல இருந்து எடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து எந்த டேபிளை நம்ம வந்து லாக் பண்ண போறோமோ அதை மட்டும் எடுத்துட்டு ஃபார்மட் செல் போயிட்டு லாக் கொடுத்து ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஷீட்ல போயிட்டு ப்ரொடெக்ட் ஷீட் 1 2 3 பாஸ்வேர்ட் நம்ம போட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா இப்போ நான் வந்து இந்த ஷீட்ல இங்க போயிட்டு நான் என்ன வேணா எடிட் பண்ணலாம். ஆனால் இந்த டேபிள்ல போயிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்னால. இப்போ பார்த்தோம்னா தெரியுது நான் இந்த டேபிள்ல ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இந்த இடத்த என்னால டைப் பண்ண முடியுது டேபிளுக்கு வெளியே. இப்போ நம்ம இதை வந்து அன்ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அன்ப்ரொடெக்ட் போயிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம எடிட் பண்ணலாம். ஓகேவா? ரைட் கிளிக் நம்ம பண்ணாலே நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க போயிட்டு நமக்கு எந்த ஒரு ஆப்ஷன் வேணா வச்சுக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான்.
இப்போ வந்து நம்ம இது என்ன பார்த்தோம்னா ஷீட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் செல்லையும் பார்த்தோம். எப்படி வந்து இந்த டேபிள்ல இருக்கு இந்த செல்லை மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு மற்றதை வந்து அப்படியே விட்டுடலாம், அதில் எடிட் பண்றது அந்த மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் புக்கை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ ரிவ்யூ போறோம். ரிவ்யூல ப்ரொடெக்ட் ஒர்க் புக்னு இருக்கு. இப்போ இந்த இடத்த நம்ம பார்த்தோம்னா ஷீட்டுக்கு பக்கத்துல நமக்கு இந்த இடத்த பிளஸ் இருக்கு. நம்ம வந்து என்ன வேணா பண்ணலாம், நம்ம எத்தனை ஷீட் வேணா ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ப்ரொடெக்ட் ஒர்க் புக் கொடுத்துட்டு 1 2 3 கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். 1 2 3 இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த இடத்த போயிட்டு இந்த பிளஸை கிளிக் பண்றேன். என்னால வந்து ஷீட்டை வந்து ஆட் பண்ண முடியல. ஓகேவா? ஆனா வந்து இந்த ஷீட்ல நான் வந்து என்ன வேணா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து எக்ஸ்ட்ராவா இந்த ஒர்க் புக்ல எந்த ஒரு ஷீட்டையுமே என்னால இது ஆட் பண்ண முடியல. இப்போ வந்து அன்ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டு 1 2 3 கொடுத்துட்டு இப்போ நான் அன்ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு இதை கிளிக் பண்றேன், நான் ஷீட் ஆட் பண்ண முடியுது. கிளிக் பண்றேன், ஷீட் ஆட் பண்ண முடியுது. ஓகேவா? இது எதுக்குன்னா நம்ம வந்து எத்தனை ஷீட் வந்து வைக்கணும், எதுவும் அடிஷனலா எதை ஆட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு நம்ம இந்த ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இந்த ஃபைலை டோட்டலா ஓப்பன் பண்ணும்போதே பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணணும், என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் போறோம். இந்த இடத்துல ப்ரொடெக்ட் ஒர்க் புக்னு இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு நமக்கு பாஸ்வேர்டு 1 2 3 சும்மா நான் கொடுக்குறேன். இப்போ இது பார்த்தோம்னா இந்த ஃபைலு நமக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஆயிடுது. இந்த ஃபைலை நம்ம எப்போ ஓப்பன் பண்ணாலும் இந்த பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே இருக்கு பாஸ்வேர்ட் இஸ் ரெக்வயர்ட் டு ஓப்பன் திஸ் ஒர்க் புக் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இந்த இதை வந்து எப்படி வந்து அதை ரிமூவ் பண்றது அப்படின்னா இந்த சேம் இந்த இடத்த ஃபைலுக்கு போயிட்டு கிளிக் பண்ணி மறுபடியும் என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸ்வேர்டை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா போயிடும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.